வணக்கம் மாணவர்களே. புள்ளி விவரவியல் என்ற பகுதியின் இறுதி பகுதி இன்று நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். சிதறல் தொடர்பான சார்பு அளவைகள். ரெண்டு வேறு வேறான பரம்பல்களை ஒப்பிடுவதற்கு மாறல் குணகம் பயன்படுத்தப்படுகிறது. மாறல் குணகம் என்றது நியம விலகலின் கீழ் இட தர 100. இதை நாங்கள் சதவீதமாக குறிப்பிடுறது வளமை. மாறல் குணகம் என்றது நியம விலகலின் கீழ் இட தர 100. இதுதான் மாறல் குணகம். சரியா? ரைட். அடுத்ததா இந்த மாறல் குணகம் இது அலகு அற்றது. மாறல் குணகம் அலகு அற்றது. இது முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம், மாறல் குணகம் குறைந்த பரம்பல் அதன் இடையை அண்மித்து சிதறி இருப்பதாக முடிவிற்கு வரலாம். சரிதான்? மாறல் குணகம் குறைந்த பரம்பல் இடையை அண்மித்து சிதறி இருக்கும். சரி, இங்கே கவனிங்கோ. இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். P, Q என்னும் இரு மின் விளக்கு வகைகளின் ஆயுட்காலத்தின் இடைகள் முறையே 1500 1900 மணித்தியாலங்கள் ஆகும். அவற்றின் நியம விலகல்கள் முறையே 275 300 மணித்தியாலங்கள் ஆகும். சரிதான்? ரைட். இப்போ நாங்கள் Pயின் மாறல் குணகத்தை காண போகிறோம். அப்போ மாறல் குணகம்ன்றது சரிதானே? இந்த Pயின் மாறல் குணகம்ன்றது அப்போ Pயின் நியம விலகலின் கீழ் இட தர 100. இப்போ Pயின் மாறல் குணகத்தை நாங்கள் காண்கிறோம். இங்கே பாருங்க, Pயின் மாறல் குணகம். Pயின் இட 1500, நியம விலகல் 275. அப்போ 275 கீழ் 1500 தர 100. இதை சுருக்கினீங்களா 18.3% இருக்கும். இதே மாதிரி Qயின் மாறல் குணகத்தை காணுங்கோ. Qயின் நியம விலகலின் கீழ் இட தர 100. இதை சுருக்குங்கோ. 300 கீழ் 1900 தர 100 15.8 வரும். எங்களுக்கு தெரியுது இந்த 15.8 தான் குறைவு. ஆகவே Qயின் மாறல் குணகம் குறைவு. எனவே Q வந்து Pயை விட கூடுதலாக இடியை அண்மித்து சிதறி இருக்கும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் பரம்பல்களின் வடிவங்கள். முதலாவது நாங்கள் சமச்சீர் பரம்பல் பார்க்க போகிறோம். இப்போ சமச்சீர் பரம்பல்ண்டா இங்கே பாருங்கோ. இது நாங்கள் முதல் கீறி இருக்கிறது வலையுறு வரையம். சரிதான்? ரைட். வலையுறு வரையம் இந்த மாதிரி இருக்கும், சமச்சீராக இருக்கும். இதுக்கு ஒத்த மீட்ரன் வளை இஞ்சால கீறி காட்டி இருக்கிறோம். அப்போ இப்படி மீட்ரன் வளை இப்படி சமச்சீராக இருந்தால் இதை சொல்கிறது சமச்சீர் பரம்பல். இந்த சமச்சீர் பரம்பல்ல இதுதான் ஆகாரம். இந்த ஆகாரம் இடியம் எல்லாம் சமனாக இருக்கு. சமச்சீர் பரம்பலண்டா இடியம் ஆகாரம் எல்லாம் சமனாக இருக்கு. சரியா? ரைட். மற்றது ஊராயமண்டா ஒரு சமச்சீர் தன்மையில் இருந்து இந்த பரம்பல் எவ்வளவு தூரம் விலகி உள்ளது என்பது ஊராயம் எனப்படும். இப்போ நாங்கள் நேர் ஊராயமான பரம்பலண்டா என்னென்று பார்ப்போம்.
சரிதான். இங்கே பாருங்கோ, அந்த வலையுறு வரையம் இந்த இதில் முதலாவது படத்தில் காட்டின மாதிரி இருக்கும். சரிதான். இதுக்கு ஒத்த மீட்ரன் வலை இப்படி இருக்கும். இப்படியே முதல் சடுதியாக அதிகரித்து பேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வரும். இந்த இதுதான் ஆகாரம். இதுதான் ஆகாரம். இதில் இருக்கும் இட இதில் இருக்கும், இடியம் இதில் நடுவில் இருக்கும். அப்போ நேர் ஊராயமான பரம்பல்களில் ஆகாரத்தை விட இடியம் பெருசு, இடியத்தை விட இட பெருசு. இப்படி இருந்தால் அந்த பரம்பலை சொல்லுவோம் நேர் ஊராயமான பரம்பல். அடுத்ததாக பார்க்க போகிறோம் மறை ஊராயமான பரம்பல். இந்த அது கொத்த வலையுறு வரையும் இப்படித்தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி சடுதியாக இறங்கும். சரிதான். மீட்ரன் வலை இங்கே பாருங்க. இந்த இதுதான் ஆகாரம். கூடின மீட்ரன் உள்ள ஈட்டு இது ஆகாரம். இட இதில் இருக்கும். இடையம் இடையில் வரும். அப்போ மறை ஓராயமான பரம்பல்களில் இடிய விட இடியம் கூடவாக இருக்கும், இடியத்தை விட ஆகாரம் கூடவாக இருக்கும். அப்படி இருந்தால் அது மறை ஊராயமான பரம்பல். சரி. இந்த ஊராயம் தொடர்பான அளவைகள் பதில் நாங்கள் முக்கியமாக பார்க்குறது ஊராய குணகம். ஊராய குணகம் என்றால் இட சய ஆகாரத்தின் கீழ் நியம விலகல். உங்களுக்கு ஏற்கனவே இந்த மைய நாட்டு அளவைகள் இட இடையம் ஆகாரம் இவைகளுக்கு இடையில் ஒரு அண்ணளவான தொடர்பு தெரியும். இடை சய ஆகாரம் சமன் 3 தர இடை சய இடையம். இப்போ நீங்கள் இந்த இடசய ஆகாரத்துக்கு பதிலாக 3 தர இடசய இடையம் இப்படியும் நீங்கள் சமன்பாட்டை பாவிக்கலாம். சரிதான். இப்போ நீங்கள் காண்றதை பொறுத்து இப்போ இடையும் ஆகாரமும் தெரிஞ்சால் நீங்கள் முதல் சொன்னதை பாவித்து காணலாம். அதில் இடையும் இடையமும் தெரிஞ்சு நியம விலகலும் தெரிஞ்சால் நாங்கள் ரெண்டாவது சொன்னதை பாவித்து ஊராய குணகத்தை நாங்கள் காணலாம். சரியா? ரைட். இந்த ஊராய குணகம் வந்து நேராக இருந்தால் அந்த பரம்பல் நேர் ஊராயமான பரம்பல். மறையாக இருந்தால் மறை ஊராயமான பரம்பல். பூச்சியமாக இருந்தால் சமச்சீர் பரம்பல். சரியா? சரி. இதில் ஒரு வினா உண்ட பாப்பம். வகுப்பாயிட தந்திருக்கு, மீட்ரன் தந்திருக்கு. இதில் முதல்ல இட இடியம் ஆகாரம் இதை காணட்டாம். அது ஒரு தசமதானத்தை காணட்டாம். பிறகு மேற்குறித்த பரம்பலின் வடிவம் யாது? நேர் ஊராயமா, சமச்சீரா, மறை ஊராயமா என்று கேட்டுக்கிறார். பிறகு நியம விலகலை கணித்து ஊராய குணகத்தையும் காணட்டாம். இவ்வளவுதான் இதில் கேட்கப்பட்டிருக்கு. சரி மாணவர்களே, நாங்கள் இட காண்றதுக்கு அட்டவணையை தயார்படுத்துவோம்.
இங்கே பாருங்கோ வகுப்பாயிட வகுப்பாயிட இதில் எங்களுக்கு வகுப்பு புள்ளி வேணும். வகுப்பு புள்ளி. மற்றது மீடுறன். மீடுறன். அடுத்தது விலகல் டிஐ xi மைனஸ் a இன் கீழ் c. சரியா? ரைட். அடுத்ததா FIDI இடகாண்றதுக்கு வேணும். மற்றது நியம விலகல் காணணும். அப்போ FIDI வர்க்கம் இதுவும் வேணும். இப்போ வகுப்பாயிட எழுதுறேன். இருபத்தெட்டு 32. அடுத்தது 33 37. 38 42. 43 47. 48 52. மீடுறன் 7 6 7 6 4 2 1. சரி, கவனிங்க பிள்ளைகளே. இந்த வகுப்பு புள்ளி என்றது அந்த வகுப்பாயிடையின் நடுப்பெருமானம். சரியா மாணவர்களே? வகுப்பு புள்ளி என்றது அந்த வகுப்பாயிடையின் நடுப்பெருமானம். இந்த நடுப்பெருமானம் எப்படி காண்றேன்டா, ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிக்கலாம். அல்லாட்டி இந்த வித்தியாசத்தின் அரைவாசியை கூட்டினாலும் சரி. இங்கே பாருங்க, 28க்கும் 32க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 4. அதின் அரைவாசி 2. அப்போ 2 கூட்டுங்கோ. அடுத்தது 2 கூட்டினீங்களா 35 40 45 50. இதுதான் வகுப்பு புள்ளி. இனி விலகல். இப்போ விலகல் காண்றேன்டா முதல்ல நாங்கள் ஏதோ ஒரு வகுப்பு புள்ளியை உத்தேச இடையாக எடுக்கணும். இப்போ நான் இந்த 40 உத்தேச இடையாக எடுப்போம். உத்தேச இட 40. வகுப்பாயிடையின் பருமன் 5. வகுப்பாயிடையின் பருமன்ன்றது அந்த வகுப்பாயிடையின் மேல் வரைப்பில் இருந்து வகுப்பாயிடையின் கீழ் வரைப்பை கழிக்கும். சரியா? அப்போ இங்கே பாருங்க, ഇതിൻ്റെ மேல் வரைப்பு 32.5, கீழ் வரைப்பு 27.5, கழிச்சிங்களா 5. சரி, அப்போ இங்கே பாருங்க, இது 0. 40ல் 40 கழித்து 5ஆல் பிரிக்கும். 45ல் 40 கழித்து 5, 5ஆல் பிரித்தா 1. 50ல் 40 கழிச்சா 10, 5ஆல் பிரித்தா 2. அப்போ இங்கே 1 2. சரியா? ரைட். இதுதான் FIDI 14 6 0 2 2. FIDI வர்க்கம்
28 6 0 2 4 இதை கூட்டுவோம். 14 மாறும் 20. அப்போ 20ல் 4 கழிச்சா 16. 28 30 40. இதில் முதல் கேட்டது இட, சரிதானே? இப்போ இடி என்றது இடைக்குரிய ஃபார்முலாவை போடுவோம் பாருங்கோ. இட ஏ சக சிக்மா எஃப்ஐ டிஐ ஓவர் சிக்மா எஃப்ஐ, இதுதான் இட. ஏ இதோட சியும் வரும். சரி, உத்தேச இட 40, சிக்மா எஃப்ஐ டிஐ 16, சிக்மா எஃப்ஐ கூட்டினீங்களா 20 வரும். மீடரன்களின் கூட்டுத்தொகை. வகுப்பாயிட பருமன் 5. அப்போ 40 4 4 36. இந்த பரம்பலின் இட வந்து 36. அடுத்ததாக நாங்கள் நியம விலகலை காண போகிறோம். இப்போ நியம விலகலுக்குரிய ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ரைட், நியம விலகலுக்குரிய ஃபார்முலா சி இன்டு வர்க்க மூலத்துக்குள்ள சிக்மா எஃப்ஐ டிஐ வர்க்கம் கீழே சிக்மா எஃப்ஐ மைனஸ் சிக்மா எஃப்ஐ டிஐ கீழே சிக்மா எஃப்ஐ முழுவதின் வர்க்கம். இப்போ சி தெரியும் உங்களுக்கு, பகுப்பாய்டைன்ற பருமன் 5, சிக்மா எஃப்ஐ டிஐ வர்க்கம் இந்த அட்டவணையில் பார்த்தா தெரியும் 40, சிக்மா எஃப்ஐ அது 20, சிக்மா எஃப்ஐ டிஐ அது 16 கீழே 20 முழுவதன் வர்க்கம். இப்போ இதை நீங்கள் சுருக்கினா உங்களுக்கு நியம விலகல் வரும். இதை நீங்கள் சுருக்கி பாருங்க பிள்ளைகளே. 5.83 வரும். சரிதான்? அப்போ ஒரு தசமானத்தில் கொடுத்தா 5.82 வரும். சரியா? ரைட். மற்றது இடியம் காணோம். நாங்கள் இப்போ இடையையும் நியம விலகலையும் கண்டிருக்கோம். இந்த அட்டவணையில் ரெண்டும் இலகுவாக காணக்கூடியது. ஆகவே ரெண்டையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இடியம் காணணும், ஆகாரம் காணணும். சரியா? ரைட். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகளே, இந்த அட்டவணையில் இடியம் காண்றதுக்கு மீடரன்களின் எண்ணிக்கை, அதாவது கூட்டுத்தொகை 10, கூட்டுத்தொகை 20. அப்போ 10வது ஈட்டுத்தான் இடியம். இப்போ 10வது ஈட்டு இங்கே பாருங்கோ. இதில் முதல் 7 ஈட்டுக்களும் இந்த வகுப்பாடையை சேர்ந்தது 28 32. அப்போ அடுத்த 10வது ஈட்டுக்குரிய வகுப்பாயிட 33 37 33 37. இதுதான் 10வது
ஈட்டுக்குரிய வகுப்பாயிட. சரியா? ரைட். அப்போ இதுக்குள்ள போய் நாங்கள் இப்போ என்ன செய்யணுமெண்டா இடையம் காணணும். சரியா? ரைட். சரி பிள்ளைகளே, எங்கால இப்போ முதல்ல நாங்கள் இடைய வகுப்பை காணுவோம். இடைய வகுப்புண்டா ஈட்டுக்களின் எண்ணிக்கை 20, 20ன் கீழ் 2 அதாவது 10 ஆவது ஈட்டு உள்ள வகுப்பு. பத்தாவது ஈட்டு எங்கே இருக்கு? இந்த வகுப்பாடைய பாருங்கோ, 28, 32 மீடுறன் 7. இது வகுப்பாயிட, இது மீடுறன். 33, 37 6, 38, 42 4, 43, 47 2, அடுத்த 48, 52 1. இதில் எங்களுக்கு தெரியுது 10வது ஈட்டு இந்த வகுப்பாயிடைக்குள்ள தான் இருக்கு. அப்போ எவ்வளவு? 32.5, 37.5. இதுதான் இடைய வகுப்பு. இனி இந்த இடைய வகுப்புக்குள்ள போய் நாங்கள் இடையத்தை காணணும். இங்கே கவனிங்க பிள்ளைகளே. அப்போ இடையம் என்ன ஃபார்முலா? L plus n/2 minus sigma FL கீழ் F into C. L என்றது இடைய வகுப்பின் கீழ் வரைப்பு 32.5. என் ஈட்டுக்களின் எண்ணிக்கை 20. அப்போ 20 2ஆல் பிரித்தா 10 மைனஸ் சிக்மா FL இடைய வகுப்புக்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடுரன்களின் கூட்டுத்தொகை இந்த 7. F இடைய வகுப்பின் மீடுரன் அது 6. வகுப்பாயிடையின் பருமன் 5. சரியா? ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகளே, 32.5 சக இங்கால 3ன் கீழ் 6 2.5. இப்போ இதை சுருக்கி நீங்கள்ண்டா உங்களுக்கு இடையம் 35 வரும். சரியா? இடையம் உங்களுக்கு 35 வந்திருக்கு. சரியா? அடுத்ததாக நாங்கள் ஆகாரம் காணணும். ஆகாரம் காண்றேன்டா முதல்ல நீங்கள் ஆகார வகுப்பை இனங்காணணும். பிறகு அந்த ஆகார வகுப்புக்குள்ளே போய் நீங்கள் ஆகாரத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இங்கே பாருங்கோ. ரைட். இந்த வகுப்பாயிடைய பார்த்தீங்களா, இருபத்தி 8, 32 அது 7. அடுத்த 33, 37 6, 38, 42 4, 43, 47 2, மற்றது 48, 52 1. இப்போ நாங்கள் கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் இப்போ
ஆகாரம் காணப்போகிறோம். அதுக்கு முதல்ல ஆகார வகுப்பு. ஆகார வகுப்புன்றது ஆக கூடின மீடுறன் உள்ள வகுப்பு ஆகார வகுப்பு. இப்போ இதில் எங்களுக்கு தெரியுது, இப்போ ஆகார வகுப்பு 28 32. അതിൻ്റെ உண்மை வகுப்பாடு எழுதுகிறேன் 27.5 32.5. இதுதான் ஆகார வகுப்பு. இப்போ இந்த ஆகார வகுப்புக்குள்ள போய் நாங்கள் இப்போ ஆகாரத்தை காணணும். அதுக்குரிய ஃபார்முலாவை எழுதுகிறேன், கவனிங்க புள்ளிகளே. L + Δ1 ன் கீழ் Δ1 + Δ2 into C. அப்போ L என்றது ஆகார வகுப்பின் கீழ் வரப்பு. அப்போ 27.5. Δ1 ஆகார வகுப்பின் மீடுறன் சய அதற்கு முன்னுள்ள வகுப்பின் மீடுறன். இப்போ 7 மட்டும்தான் வரும். அதுக்கு முதல் உள்ள வகுப்பில்லை. அப்போ மீடுறன் 0, 7 சய 0 7. Δ1 7. Δ2 ஆகார வகுப்பின் மீடுறன் சய அதற்கு அடுத்த வகுப்பின் மீடுறன் 1. அடுத்ததா வகுப்பாயிடையின் பருமன் 5. இதை சுருக்கி நீங்களா 27.5 சக 35 ன் கீழ் 8. இதை நீங்கள் தசத்தில் கொடுக்கணும். 32 கிட்டத்தட்ட 32.9 வரும். சரியா? ரைட். அப்போ இப்போ நாங்கள் இட கண்டுட்டம், இடியம் கண்டுட்டம், ஆகாரம் கண்டுட்டம், சரிதான், நியம விலகல் கண்டுட்டம். ரைட். இப்போ அவர் கேட்கிறார், இந்த பரம்பலின் வடிவம் யாது? சரியா? ரைட். இப்போ நாங்கள் கண்ட இதுகளை இருக்க எழுதுவோம். இட வந்து 36. இடியம், ஆகாரம், நியம விலகல் விளாங் கண்டிருக்கிறோம். இடியம் 35, ஆகாரம் 32.9, நியம விலகல் 5.8. சரி. இப்போ இதில் பார்த்தீங்களா தெரியும், இந்த ஆகாரத்தை விட 32.9 விட இடியம் பெருசு, இடியத்தை விட இட பெருசு. இந்த பரம்பல்ல ஆகாரத்தை விட, அதாவது 32.9 விட 35 பெருசு, 35 விட 36 பெருசு. சரிதான்? அப்போ இந்த பரம்பல் இங்கே பாருங்க, இதில் ஆகாரம், இதில் இடியம், இங்கால இட. அப்போ இது என்ன பரம்பல்? நேர் ஊராயமான பரம்பல். இப்போ பரம்பலின் வடிவம் என்னென்று ஒரு கேள்வி கிடக்கு. ஆகவே பரம்பலின் வடிவம் நேர் ஊராயமான பரம்பல். பிறகு இன்னொன்று கேட்டு கிடக்கு,
நியம விலகல் எஸ்ஸை கணித்து இதிலிருந்து ஓராய குணகத்தை காண்க. ஓராய குணகம் என்றது இடசெய ஆகாரத்தின் கீழ் நியம விலகல். சரிதானே? ஓராய குணகம் இடை சய ஆகாரத்தின் கீழ் நியம விலகல். இந்த இட தெரியும் 36, ஆகாரம் தெரியும் 32.9, நியம விலகல் தெரியும் 5.8. இப்போ இதை சுருக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5 வரும். இதுதான் ஓராய குணகம். எங்களுக்கு தெரியும் நேர் ஓராயமான பரம்பலண்டா இந்த ஓராய குணகம் நேராக இருக்கும். 0.5 அது நேர். சரியா? ரைட். அடுத்ததா நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விடயம் ஏக பரிமாண உருமாற்றம். சரிதானே? ஏக பரிமாண என்றா முதலாம் படி. இப்போ முதலாம் படியில் இருக்கிற ஒரு உருமாற்றத்தை பாவித்து ஆரம்ப தொடைய நாங்கள் வேறு ஒரு தொடைக்கு உருமாற்றம். இதில் ஒரு உதாரணம் பாருங்க பிள்ளைகளே. இந்த y சமன் axi ப்ளஸ் y சமன் axi ப்ளஸ் b. இந்த உருமாற்றத்தை பாவிச்சு, இது ஒரு முதலாம் படி உருமாற்றம். இந்த உருமாற்றத்தை பாவிச்சு இந்த x1 x2 x3 டாட் போட்டு xn இந்த தொடைய இப்படி மாத்திரம் y1 y2 டாட் போட்டு yn இப்படி மாத்திரம். சரி, இந்த ஆரம்ப தொடையின் இட x பார் நியம விலகல் சிக்மா x இருந்தால் இப்போ உருமாற்றின தொடை அதிൻ്റെ இட y பார் அது இன்னத்துக்கு சமனண்டு காட்டட்டாம் ax பார் ப்ளஸ் b. மற்றது உருமாற்றின தொடையின் நியம விலகல் சிக்மா y சமன் மொட் ஆஃப் a இன்டு சிக்மா எக்ஸ் இப்படி நிறுவட்டாம். சரி, நாங்கள் இது ஒருக்கா நிறுவோம். இங்கே பாருங்க. இப்போ y பார்ன்றது சிக்மா y ஐ சமன் 1 இருந்தேன் கீழே. இதுதான் y பார். எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் இட வரும். சரி, இங்கே பாருங்க. 1 கீழே சிக்மா இந்த yக்கு பதிலாக axi ப்ளஸ் b. சரிதான்? இந்த yக்கு பதிலாக axi ப்ளஸ் b. இந்த சிக்மாவின் பண்பு கூட்டி போட்டு சிக்மா எடுக்கிறது, தனித்தனிய சிக்மா எடுத்து கூட்டலாம். அப்போ சிக்மா axi ப்ளஸ் சிக்மா b. சரி, இப்போ 1 கீழே இந்த ஈன்றது மாறிலி, அதை வெளியில் எடுக்கலாம். பெருக்கமாக இருந்தால் அதை சிக்மாவுக்கு வெளியில் எடுக்கலாம். சிக்மா xi ப்ளஸ் 1 கீழே தர சிக்மா b என்றா bn வரும். இப்போ பாருங்க பிள்ளைகளே,
ஒன்றின் கீழ் இங்கே பாருங்க இந்த இதில் சிக்மா எக்ஸ்ஐயின் கீழ் என் அதுதான் எக்ஸ் பார். இந்த ஒன்றின் கீழ் என்ன சிக்மா எக்ஸ்ஐயின் கீழ் என்னென்று எழுதலாம், அதுதான் எக்ஸ் பார். இதில் என் வெட்டுப்பட்டு பி. அப்போ முதலாவது முடிவை நிறுவியிருக்கிறோம். y பார் சமன் ஏஎக்ஸ் பார் ப்ளஸ் பி. சரியா? ரைட். அடுத்த முடிவை நாங்கள் நிறுவ போகிறோம். நாங்கள் அடுத்த முடிவு சிக்மா y சமன் மோட் ஆஃப் ஏ இன்டு சிக்மா எக்ஸ். இதை நிறுவணும். இப்போ இங்கே பாருங்க பிள்ளைகளே, சிக்மா y வர்க்கம், இந்த வர்க்க மூலத்தை தவிர்க்கிறதுக்காக வர்க்கம் எடுக்கிறேன். சிக்மா y மைனஸ் y பார் முழுவதின் வர்க்கத்தின் கீழ் n. இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. இங்கே கவனிங்கோ, ஒன்றின் கீழ் n தர இந்த வையைக்கு பதிலாக ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் பி என்று எழுதலாம். மைனஸ் y பார், அதான் இப்போ நிறுவி இருக்கிறோம், ஏஎக்ஸ் பார் ப்ளஸ் பி. அப்போ மைனஸ் ஆலையும் பெருக்கேக்க ஏஎக்ஸ் பார் மைனஸ் பி என்று வரும். சரியா? ரைட். இப்போ இதில் பாருங்க, இந்த பி வெட்டுப்பட போது இதில் பி வெட்டுப்பட போது. சரி, சிக்மா ஐ சமன் ஒன்றில் இருந்தேன், இந்த பி வெட்டுப்படும். அப்போ ஏயை பொதெடுத்தா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் முழுவதின் வர்க்கம், இந்த ஏக்கும் வர்க்கம் வரும். இந்த ஏ வர்க்கம் சிக்மாக்கு வெளியில் எடுக்கலாம். அப்போ ஏ வர்க்கம் இன்டு சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கத்தின் கீழ் என். அப்போ இதைத்தான் நாங்கள் இந்த x1 x2 அந்த ஆரம்ப தொடையின் நியம விலகலின் வர்க்கம், அதான் மாறல் திறன் சிக்மா எக்ஸ் வர்க்கம். இப்போ சிக்மா y வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் இன்டு சிக்மா எக்ஸ் வர்க்கம். இப்போ சிக்மா y என்றா மோட் ஆஃப் ஏ இன்டு சிக்மா எக்ஸ். நியம விலகல் இப்போ நேர், இப்போ ஏ மறையாமல் இருக்கலாம், ஆகவே தான் மோட் போட்டுக்கிறாங்க. சரியா? ரைட். இதுகள் எக்ஸாம் வியூவில் நடுக கேட்குறவங்க இந்த உதாரணத்தை பாருங்க பிள்ளைகளே. 2 4 6 8 10 12 14 இந்த நோக்கல்களின் இட நியம விலகல் இந்த ரெண்டும் தந்திருக்கணும். அதாவது எக்ஸ் பாரும் சிக்மா எக்ஸும் தந்திருக்கணும். சரியா? ரைட். என்ன கேட்கினம், இவற்றை பயன்படுத்தி முதலாவது ஒரு தொடர் 12 14 16 18 20 22 24 இந்த தொடையின் இடையையும் நியம விலகலை காணட்டாம். கவனிங்க, இந்த 2 தொடைக்கும் உள்ள தொடர்பு முதல் தந்த அந்த ஆரம்ப தொடையோட ஒரு 10 கூட்டினா 2ஓட 10 கூட்டினா 12, 4ஓட 10 கூட்டினா 14. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. அப்போ ஒரு உருமாற்றம், ஒரு
முதலாம் படியில் இருக்கிற ஒரு உருமாற்றம், ஏக பரிமாண உருமாற்றம். சரி, அப்போ y பார் சமன் எக்ஸ் பார் ப்ளஸ் 10. எக்ஸ் பார் உங்களுக்கு தெரியும் 10 ப்ளஸ் 10 அப்போ 20. இப்போ நாங்கள் இந்த முதலாவது இந்த தொடையின் இட 20 கண்டுட்டோம். மற்றது நியம விலகல் எங்களுக்கு தெரியும். சிக்மா y சமன் மொட் ஆஃப் ஏ, இங்கே ஏ உண்டு, சிக்மா எக்ஸுக்கு சமனாக இருக்க போது. அப்போ 3. சரி, இப்போ நாங்கள் முதலாவது பரம்பலின் இடையையும் நியம விலகலையும் கண்டுட்டோம். இனி நாங்கள் அடுத்த இரண்டாவது பரம்பலின் இடையையும் நியம விலகலையும் காணுவோம். இங்கே பாருங்கோ, இப்போ டெண்டுன்றது 2.2 மாறி கிடக்கு. இந்த பரம்பலை பார்த்தீங்களா தெரியும். டெண்டுன்றது 2.2 மாறி கிடக்கு. 4 4.3 மாறி கிடக்கு. இந்த பரம்பலை பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கோ, டெண்டுன்றது 2.2 மாறி கிடக்கு. டெண்டுன்றது 2.2 மாறி கிடக்கு. 4 4.3 மாறி கிடக்கு. 6 6.4 மாறி கிடக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த ஏக பரிமாண உருமாற்றத்தை y சமன் ax ப்ளஸ் b இப்படி எடுப்போம். இதை காண்றதுக்கு இங்கே பாருங்கோ, எக்ஸ் 2 இருந்தால் y 2.2, எக்ஸ் சமன் 2 ஆக y சமன் 2.2. இதில் கொண்டே போடுங்கோ, yக்கு 2.2, எக்ஸுக்கு 2, அப்போ 2a சக b. அடுத்ததா எக்ஸுக்கு 4 எக்ஸுக்கு 4 இருந்தால் yக்கு எக்ஸுக்கு 4 போட்டால் y 4.3. இதில் கொண்டே போட்டிங்களா yக்கு 4.3, எக்ஸுக்கு 4, அப்போ 4a ப்ளஸ் b. இந்த ரெண்டிலையும் இருந்து நாங்கள் ஏயையும் பியையும் காணலாம். இப்போ 2ஆம் சமன்பாட்டில் இருந்து முதலாம் சமன்பாட்டை கழியுங்கோ. 4.3 2.2 போனால் 2.1, 4a 2 போனால் 2a. a சமன் 2ஆல் பிரித்தா 1.05. இதை கொண்டே சமன்பாடு 1 போட்டீங்களா 2.2 சமன் 2a 2.1 சக b. இதில் இருந்து பியை கண்டீங்களா 0.1 வரும். இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்திருக்கிறோம்னா, அந்த ஏக பரிமாண உருமாற்றத்தை கண்டிருக்கிறோம். y சமன் 1.05x சக 0.1. இப்போ உதாரணமாக இதில் இடையில் ஒன்றை செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸுக்கு 10 போட்டால் y 10.6 சரியா வருது ஒன்று பாருங்க. எக்ஸுக்கு 10 போட்டால் y 10.6. இங்கே பாருங்க, இதை 10 போட்டால் 10 போட்டால் 10.6.
சரியா வருது. ஆகவே நாங்கள் இப்போ இந்த ஏகபரிமாண உருமாற்றத்தை கண்டுட்டோம். இனி இப்போ கேட்ட கேள்வி, இந்த ரெண்டாவது பரம்பலின் இட y பார் சமன் 1.05 எக்ஸ் பார் ப்ளஸ் 0.1. இப்போ எக்ஸ் பாருக்கு பதிலாக போடுவோம். முதலாவது பரம்பலின் இடு என்ன? 10. தர 10 சக 0.1. இதை சுருக்கினீங்களா 10.6. சரி, அடுத்ததா என்ன கேட்டு கிடக்கு? நியம விலகல் சிக்மா y சமன் 1.05 தர சிக்மா எக்ஸ் 1.05 தர சிக்மா எக்ஸ் 3 தந்திருக்கு. இப்போ பெருக்கினீங்களா 15 3.15. சரியா மாணவர்களே? ரைட். இத்துடன் இந்த புள்ளிவிவரவியல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி பிள்ளைகள்.